படைச்ச இறைவன் நமக்கு ரிஸ்க் தருவதில் பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கானா இல்லையா? அவன் தான் அதுக்கு பொறுப்பு. அவன் நம்மளை பட்டின போட்டுருவானா? நம்மளை சாவடிச்சிருவானா? நமக்கு அவன் எழுதுனதை விட ஏதாவது கூட கிடைச்சிருமா? நமக்கு கூட எழுதியிருந்தா எவனாவது குறைச்சிட முடியுமா? நம்ம குறைச்சி எழுதியிருந்தா எவனாவது கூட தந்துட முடியுமா என்ற ஒரு தவக்கல். அடுத்து என்ன வரணும்? அது வரணும். இது வந்துருச்சுங்கன்னா இந்த பேரஸ் வராது. என்ன வரணும்? அல்லாஹ் மேல அசைக்க முடியாத நம்பிக்கை வரணும். அல்லாஹ் இதை பல இடங்கள்ல நமக்கு வலியுறுத்தலாம். இந்த நம்பிக்கை ஆழமா பதிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு என்ன வராது? இருக்கிறத கொண்டு போதுமாக்குதல் தன்னால வந்துரும். பேராசை நம்மளை விட்டு ஈடுபட்டு போயிடும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், வலா தக்துலு அவுலாதக்கும் ஹஷியத இம்லாக். நீங்க ஒரு குடும்பத்தில் இருக்கிறீங்க, நிறைய குழந்தைகளை பெற்றுட்டீங்க, பத்தல, அதுக்காண்டி குழந்தைகளை கொல்ற பழக்கம் இருக்குது. உயிரோட கொள்றாங்க, பெத்தவனையும் கொள்றாங்க, பொம்பளை பிள்ளைய கொள்றாங்க. அந்த காலத்துல இந்த பழக்கம் இருந்தது. அல்லாஹ் என்ன சொல்றான் குர்ஆன்ல? வலா தக்துலு அவுலாதக்கும் ஹஷியத இம்லாக். வறுமைக்கு பயந்து உங்க பிள்ளைங்களை நீங்க கொள்ளாதீங்க. ஏன்னு கேட்டா, நஹனு நர்சுகுஹும் வையாஹும். அவங்களுக்கு உங்களுக்கு நான்லப்பா ரிஸ்க் தர்றேன். ஏன்னா நீ பிள்ளைய பத்தி நீ ரிஸ்க் கொடுக்க நினைச்சிட்டு இருக்கிறியா? அது ஏன் பொறுப்புல. நீ எப்ப நீ அந்த பிள்ளைய பத்திட்டியோ அதுக்கு ரிஸ்க் கொடுக்கிற பொறுப்பு என் பொறுப்பு. நான் எப்படி கொடுக்கணும் அதை கொடுப்பேன். உனக்கு தெரியாது. நீ நம்பு. முதல்ல நான் தான் ரிஸ்க் தரேன், நம்பு. உங்க குழந்தைகளை கொள்ளாதீங்க. பார்த்தா என்ன தெரியும்? என் பிள்ளைக்கு நான் தானே சொல்றேன், நீ நான் போடுவேன் அப்படி கேட்கலாம். 10 பிள்ளை 10 விட்டு நான் நீ போடுவேன், நான் போடுவேன்னு கேட்கலாம். நீ தான் போடுற, ஆனா உனக்கு யார் தர்றா? நான் தரேன்னு நினைச்சுக்கிறேன் முதல்ல அப்படின்னு நல்லா சொல்றான். நஹனு நர்சுகுஹும் வையாஹும். உனக்கும் நான் தான் ரிஸ்க் தர்றேன், அந்த பிள்ளைகளுக்கு நான் தான் ரிஸ்க் தர்றேன். உன் ரிஸ்க் அல்ல அது. இதை விளங்கிக்க. அப்ப இது 6வது சூறாவுல 151வது வசனத்திலையும் 17வது சூறாவுல 31வது வசனத்திலையும் இந்த கருத்தை அல்லாஹ் என்ன செய்யறான்? திருக்குர்ஆன்ல பதிவு செய்கிறான். அதே மாதிரி சொல்றான், ஒமாமின் தாபத்தின் பில்லர்லி இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா. இந்த உலகத்தில் எந்த ஜீவனாக இருந்தாலும் அதுக்கு ரிஸ்க் கொடுக்கிற பொறுப்பு என்னை சேர்ந்தது, கடமை ஆகிட்டான். நீ எதுக்கு ரொம்ப அழட்டிக்கிற? உனக்கு சோறு தர்றதுக்கு அவன் பொறுப்பாயிட்டானா இல்லையா? அப்ப நம்ம என்ன நினைக்கணும்? நமக்கு சாப்பாடு போடுறது அல்லாஹ்வுடைய கடமை. நமக்கு மட்டும் இல்ல, எல்லா ஜீவன்களுக்கும். தாபத்துங்கிற வார்த்தை, தாபத்துங்கிற எல்லா உயிரினங்களுக்கும், எல்லா உயிரினங்களுக்கும் அவன் தான் உணவுக்கு பொறுப்பாளி என்று சொல்லும் பொழுது அந்த கடமையில் அவன் தவறுவானா? ஒரு குடும்ப தலைவன் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு அந்த கடமையை செய்யறதுல தவறு விடலாம். ஆனா அல்லாஹ் தவறுவானா? ரப்பு தவறுவானா? அப்ப அவனுடைய கடமை தான். நம்மளை படைச்சானா இல்லையா? நம்முடைய ஒரு ஜான வயசுக்கு என்ன வேணும் அவனுக்கு தெரியுமா இல்லையா? அதுக்கு அவன் நான் பொறுப்புன்னு சொல்லிட்டானா இல்லையா? நம்ம என்ன நம்பணும்? இறைவன் பொறுப்பேற்றுக் கொண்ட விஷயத்தில் நமக்கு எனக்கு சந்தேகம். பொறுப்பேற்றுக்கிட்டு தானே உனக்கு 100 ரூபாய் தர்றான். அப்ப அதுல 1000 தானே அர்த்தம். அதுக்குள்ள உன் காரியம் நிறைவேறும் தானே அதுக்கு அர்த்தம். அப்படி இல்லைன்னு சொன்னா அவன் பொறுப்பேற்றுக்கலன்னு ஆயிரும். நீ என்ன செய்யற? 100 ரூபாய் எனக்கு 10,000 நினைச்சீங்கன்னா அப்ப என்ன அர்த்தம்? உன் ரிஸ்க்கு அல்லாஹ் பொறுப்பேற்றுக்கல, நீ நம்புற, குர்ஆனை மறுக்கிற. அப்ப அல்லாஹ் பொறுப்பாளி நம்பாட்டி அதுக்கு ஒரு ஈமானா? அப்ப முஸ்லிமா இருக்கிற என்ன அர்த்தம்ங்கிற? முஸ்லிமா இருப்பவர்கள் எதை பஸ்ட் நம்பனே? என்னுடைய ரிஸ்க்கு அல்லாஹ் பொறுப்பு. அவன் எனக்கு ரிஸ்க் தருவான், என்னை சாவடிச்சிட மாட்டான், கூட குறைய தருவானே தவிர சாவடிக்க மாட்டான். சில பேர் கூட கொடுத்திருப்பான், சில பேர் கம்மியா கொடுத்திருப்பான். கூட கொடுத்தவன் அவ்வளவுதான் சாப்பிட போறான், கொஞ்சம் கொடுத்தவன் அவ்வளவுதான் சாப்பிட போறான். அதனால ரிஸ்க்கு அல்லாஹ் பொறுப்புன்னு என்ன செஞ்சுக்கினே அதை நம்பிக்கை என்று சொல்லி 11வது சூறாவுல 6வது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுறான். உதாரணம் கூட சொல்லி காட்டுறான். கையும் மின் தாபத்தின் லா தஹமிலு ரிஸ்கஹா. எத்தனையோ உயிரினம் இருக்குத, ரிஸ்க சுமந்துகிட்டா தெரியும். நீ தான் சுமந்துக்கிட்டு தெரியுவ. இங்க இருந்து வெளியூருக்கு போனா என்ன செய்யணும்? கட்டிச்சோரை கட்டிக்கிட்டு போகணும், புளிச்சோரை கட்டிக்கிட்டு போகணும். இந்த காலத்துல காசு எடுத்துட்டாவது போகணும். காசு எடுத்து பிடிச்ச ஒரு மாதிரி தானே. இந்த காலத்துல ஒரு வெளியூருக்கு போனோம்னு சொன்னா அங்க போய் சாப்பாடுலாம் வாங்குறது, காசு பணத்தை எடுத்துட்டு போறது நம்ம தான் எடுத்துட்டு போகணும். சும்மா போக முடியுமா? நம்ம சும்மா போக முடியாது. ஒண்ணு சோத்தையா எடுத்துட்டு போகணும், அல்ல காசையாவது எடுத்துட்டு போகணும், இல்லாட்டி நமக்கு வாழ முடியாது நம்ம நினைக்கிறோம். அல்லாஹ் என்ன கேட்கிறான்? கையின் தாபத்தின், எத்தனையோ ஜீவன்கள் ஏந்து லட்சக்கணக்கான மைலுக்கெல்லாம் போயிட்டு வருத, ரிஸ்கையும் சேர்த்துக்கிட்டா தூக்கிட்டு போகுது. நீ ஒருத்தனா தூக்கிட்டு தெரியுற, ரிஸ்க தூக்கிட்டு தெரியுற ஆளு யாரு? நீ ஒரு ஆள் தான். எந்த ஊருக்கு போனாலும் ரிஸ்கையும் சேர்த்து தூக்கிட்டு போற. எத்தனை உயிரினங்கள் இருக்குது, அதெல்லாம் நீ பார்த்திருக்கிறியா? அவைகள் எல்லாம் என்ன செய்யுது? அது வாட்டுக்கு போகுது, அது வாட்டுக்கு வருது. அது ரிஸ்க்கு எந்த ஒரு பஞ்சமும் இல்ல. பட்டினியால் இத்தனை காக்கைகள் செத்தது நீங்க பேப்பர்ல பார்த்திருக்கிறியா? பட்டினியால் இத்தனை மயில்கள் செத்தது, இத்தனை குயில்கள் செத்தது, பட்டினியால் இத்தனை ஆடு செத்தது, மாடு செத்தது கேள்விப்பட்டிருக்கிறோமா? ஒண்ணுமே இல்ல. அப்ப ரிஸ்க் அது சுமக்காமல் இருந்தும் கூட அல்லாஹ் கேட்கிறான், கையின் தாபத்தின், எத்தனையோ உயிரினங்கள் லா தஹமிலு ரிஸ்கஹா, அதனுடைய ரிஸ்கை அவை சுமந்து செல்வது கிடையாது. அல்லாஹு யர்சுகுஹா வையாக்கும், அதுக்கு உங்களுக்கு நான் தான் ரிஸ்க் தர்றேன். அப்ப செல்வத்தை தர்ற ஏன் பொறுப்புன்னு முதல் நம்பு.
அதை மட்டும் ஒழுங்கா நம்புனா எந்த பஞ்சாயத்து போதுமாக்குற மேட்டர் ஈஸி, சாதாரணமா உள்ளதை கொண்டு போதுமாக்கி கொள்ளலாம். இது திருக்குர்ஆன்ல 29வது சூறாவுல 60வது வசனத்தில் நீங்கள் பார்க்கலாம். இத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வசனத்துக்கு விளக்கமா சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? லவ் அன்னக்கும் குன்தும் தவக்கலூன, நீங்கள் நம்பிக்கை வைத்தால், அலல்லாஹி ஹக்க தவக்கில்ஹி, நம்பிக்கை வைக்க வேண்டிய அளவுக்கு அல்லாஹ் மேல நம்பிக்கை வைப்பீர்களேயானால், ல ருஸிக்தும், உங்களுக்கு இறைவன் ரிஸ்க் அளிப்பான். கமா யர்ஸுகு தைர, பறவைகளுக்கு எப்படி ரிஸ்க் தருகிறானோ அந்த மாதிரி உங்களுக்கு தருவான். பறவைக்கு எப்படி தருகிறான்? தகுது ஹிமாசன் ஒ தருஹு பிதானன், காலையில கூட்டுல இருந்து கிளம்பி போகும்போது ஒட்டிய வயிறோடு போகிறது. ஒட்டி போயிருக்கு, ஒண்ணுமே இருக்காது. இந்த இறப்பையில் என்ன இருக்காது? ஒண்ணுமே இருக்காது. அப்படி போகும். ராத்திரிக்கு கூட்டுக்கு வரும்பொழுது அப்படி தொங்கும். இறப்பையில் என்ன செய்யும்? அவ்வளவு பெருசா தொங்கி தொட்டு பார்த்தா தெரியும். அந்த பறவையை பிடிச்சு பார்த்தோம்னா அவ்வளவு தேவையான ரிசர்வ் பண்ணிட்டு வந்துடும். ராத்திரி பூரா செமிக்கிற அளவுக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு உணவை ஸ்டோர் பண்ணிட்டு என்ன செய்யும்? கரெக்டா கூட்டுக்கு வந்துருது. பறவைகள் எப்படி காலையில வெறும் வயிற்றோட பறந்து சென்று திரும்பி கூட்டுக்கு வரும் பொழுது வயிறு நிறைய வருது. அது யார் எங்க போய் சம்பாதிக்குது? அது அல்லாஹ் தான் கொடுக்கணும். அது ஒண்ணுமில்லாம தானே போகுது. அல்லாஹ் இப்படி எல்லாம் தரக்கூடிய ரப்பு இருக்கிறான்னு நம்ம நம்பணும். இந்த மாதிரிலாம் தரக்கூடிய சேமிச்சு வைக்கிறதுக்கு தெரியாது. அப்ப நம்ம சேமிச்சு வைக்கிறோம், அதை கத்து தந்திருக்கிறான். அல்லாஹ் நம்முடைய பட்டினி போட மாட்டான், நம்ம கஷ்டமாக்க மாட்டான் என்று நம்பணும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. திருமதியில 2266வது ஹதீஸில் இடம்பெற்றிருக்கிறது. அப்ப என்ன நம்ம நம்பணும் என்று கேட்டால், அல்லாஹ் நம்முடைய ரிஸ்க்குக்கு பொறுப்பு. அவன் பொறுப்பேற்றுக் கொண்ட விஷயத்துல ஒரு மிஸ்டேக்கும் வராது, ஒரு தவறுதலும் ஏற்படாது. நிச்சயமா அல்லாஹ் நமக்கு என்ன செய்வான்? ரிஸ்க் தருவான் என்று நம்ம நம்பணும். இது ஒரு விஷயம். இப்படி நம்பிட்டோம்னு சொன்னா இந்த போதும்ங்கிறது வந்துடும். பரக்கத்தை நம்பினாலும் வந்துரு, அல்லாஹ் பொறுப்பாளி, நம்ம விஷயத்தை அல்லாஹ் பொறுப்பேற்றுக்கிட்டான் அப்படின்னு நம்பினா என்ன தரணும் அதுல மனசு அடங்கிரும், மனசு நிறைஞ்சிரும், மான மரியாதை விட மாட்டோம் அப்படிங்கறத பாக்குறோம். அடுத்து என்ன நினைக்கணும்னு கேட்டா இன்னொரு விஷயம். இது தொடர்பாகவே எல்லா மனிதனுக்கும் என்னென்ன கொடுக்கணுங்கிறத அன்னைக்கு எல்லாம் முடிவு செய்யறது இல்ல. இன்னைக்கு உட்கார்ந்துட்டு இன்னைக்கு தர்றது முடிவு செய்யறான். இன்னைக்கு இவனுக்கு இவ்வளவு கொடுப்போம், நாளைக்கு அவ்வளவு கொடுப்போம், நாளை கழிச்சு இவ்வளவு கொடுப்போம், இன்னைக்கே முடிவு பண்றான். இன்னைக்கு முடிவு பண்றது இல்ல. என்னக்கு உனக்கு தர்றான்னு அன்னைக்கே முடிவு பண்றான். அன்னைக்கு முடிவு பண்ணுவது இல்ல. எப்ப முடிவு பண்றான்? உன்னைய படைக்கிறதுக்கு முன்னாடியே உனக்கு எல்லா ஒரு பருக்க வரைக்கும் ரெக்கார்டு எழுதியாச்சு. எழுதுனதான் கிடைக்க போகுது. உனக்கு என்ன கிடைக்கணும் என்பதை நினைச்சான் அல்லாஹ் உன்னை படைக்கிறதுக்கு முன்னாடியே எழுதி வைத்து விட்டான். அந்த எழுதி வச்சதை தாண்டி நீ என்ன கஜகரணம் போட்டாலும் சரி உன்னால் அடைய இயலாது அப்படின்னு நம்ம நம்பிட்டோம்னு சொன்னா இதுவும் நமக்கு போதுமானா? என்ன பண்றது? எத்தனை தந்திருக்கான், இதான் நமக்கு தர்றான்னா இதான் எழுதி இருக்கிறான்னு அர்த்தம். அப்ப இதுல கொண்டுதான் போதுமாக்கி ஆகணும். இதுல அல்லாஹ் நம்ம தேவையை பூர்த்தி ஆக்குவான். நமக்கு எழுதப்பட்டதான் சேர்ந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யணும்? நம்ம நம்பணும். நம்ம எழுதப்பட்டது நமக்கு வராமல் எங்கேயும் தப்பிச்சு போகாது. இதை நம்ம நம்பிட்டோம்னு சொன்னா போதுங்கிற மனசு தன்னால வந்துடும். இதையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல சந்தர்ப்பங்கள்ல நமக்கு அறிவுரையா சொல்லி இருக்கிறாங்க. ஜாஹசாயிரும் இலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு மனிதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாசகம் கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே ஏதாவது கொடுங்கன்னு கேட்கிறாரு. அப்ப வைதா தமரத்துன் ஆயிரத்துன், அப்ப கீழே கொஞ்சம் பேரிச்சம்பழம் விழுந்து கிடக்குது, கீழே இருக்குது. ஜகாத்து பொருள் சிந்தின பேரிச்சம்பழம், வேற ஒண்ணும் இல்ல, முடிஞ்சு ஒரு நேரத்தில் வந்திருக்கிறார். அதை எடுத்து என்ன செய்யறாங்க? அவர்கிட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு சொன்னாங்க, ஹுதுஹா, இதை வாங்கிக்க, லவ்லம் தஅத்திஹா லஅத்தத்துக்க, நீ இதை வாங்குறதுக்கு வரலன்னு சொன்னா இது உன்னே தேடி வந்திருக்கும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த பேரிச்சம்பழத்தை வாங்கி வந்துட்டு நீ இது உனக்குன்னு எழுதி வச்சிருக்குது, இது உனக்கு சேரணும்னு எல்லாம் எழுதி வச்சுட்டான். நீ வரலன்னு வையே, எப்படியாவது அது அங்க வந்துடும். நீ எங்க இருந்தாலும் சரி இந்த பேரிச்சம்பழம் என்ன செய்யும்? உன்னை அடைஞ்சிரும் அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீ இங்க வராட்டி அது உனக்கு தேடி வந்துடும் அப்படிங்கிறாங்களா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமா நம்பணும். விதிய வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா நம்புறோம்ல. விதிய நல்லது கெட்டது எல்லாம் அல்லாஹ்வுடைய புறத்துல வருது நம்பக்கூடிய ஒரு மூமினுக்கு இந்த மாதிரியான பொருளாதாரம் கம்மியா இருப்பதும் அவனை மயக்கி விடாது, தளர்ச்சியை செய்யாது. பொருளாதாரம் அதிகமா இருக்கிறது அவனுக்கு மமதை ஏற்படுத்தாது. நம்ம திறமையில வந்தது இல்ல, நம்ம உழைக்க வேண்டிய உழவு உழைச்சிட்டோம், நம்ம கஷ்டப்படுறோம் கஷ்டப்பட்டுட்டோம். அல்லாஹ் நாடுனதான் தர்றான். சிலர் கூட நாடி விட்டா
சிலர் குறைய நாடிப்பட்டான். ஒரே மாதிரியா உழைக்கிற 2 பேர் உழைக்கிறாங்க. ஒருத்தர் அதிகமா சம்பாதிக்கிறாரு, ஒருத்தர் கம்மியா சம்பாதிக்கிறாரு. உழைப்புனால கிடையாது, திறமையினால கிடையாது, ஆற்றல்னால கிடையாது, அனுபவத்தினால கிடையாது. அவனா ஒரு கணக்கு வச்சிருக்கிறான், அந்த கணக்குல கண்டுகிட்டு இருப்பான் அப்படின்னு நம்ம நம்பணுங்கிறது தான் சொல்றாங்க. இந்த பேரிச்சம்பழத்தை வாங்க நீ வரலன்னு சொன்னா இது உங்ககிட்ட வந்து தன்னால வந்துடும். ஏதோ ஒரு வகையில அல்லாஹ் வந்து சேர்த்துருவான். இது இப்னு ஹிப்பான் ஆதாரபூர்வமான ஹதீஸ். இப்னு ஹிப்பான்ங்கிற நூல்ல 3240வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்னொரு இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னர் ரிஸ்க ல யத்லுபுல் அப்த கமா யத்லுபு அஜலுஹு. இந்த ரிஸ்க் இருக்குதே மனுஷனை தேடி திரியுதான். நீ போய் ரிஸ்க் தேடி திரியற, நம்ம என்ன செய்யறோம்? நம்ம எங்க தேடி திரியிறோம். அதுக்கு ஆர்டர் போட்டிருக்கான்ல, நீ வந்து அவனுக்கு உள்ள ஆளு, அங்க போய் மரியாதையா அங்க போய் சேர்ந்துரு அப்படின்னு சொல்லி என்ன செய்யறான்? ஒவ்வொரு ரிஸ்க்லையும் அதுக்குரிய ப்ரோக்ராம் எல்லாம் பண்ணி வச்சிருக்கான். அந்த ப்ரோக்ராம் போய் அது என்ன செய்யும்? அது வாட்டு சுத்திக்கிட்டு அங்க மாதிரி இங்க மாதிரி இங்க மாதிரி நமக்கு வந்து எப்படி வரும்னு தெரியாது. அந்த மாதிரிலாம் என்ன செய்யறேன் கிடைக்கும். அப்ப ரிஸ்க் வந்து நம்மளை தேடி திரிகிறது. எது மாதிரி தேடுகிறதா? கமா எத்ருபு அஜலுஹு, அவனுடைய முடிவு மரணம் எப்படி அவனுக்கு தேடுகிறதோ. மரணத்தை நம்மளை தேடி போகணும். எங்க போய் நான் மரணிக்கணும், எங்க போயிச்சு ஏன் நீ போற அது வந்துடும். அது வாட்டுக்கு டயத்துக்கு தன்னால அந்த கதவை தட்டு வணங்குதா. மரணம்ங்கிறது எப்படி தன்னால ரசூலுல்லாஹ் ஒப்பிடுறாங்க பாருங்க. ரிஸ்க்கும் மரணமும் ஒரே மாதிரியானது. இதை புரிஞ்சுக்கிட்டா குழப்பம் கிடையாது. ரிஸ்க் மரணம் எப்படி வந்து அதுக்கு நம்ம பிளான் பண்ண தேவையில்லை, அதுக்குன்னு முயற்சிலாம் பண்ண தேவையில்லை. அது வாட்டுக்கு என்னைக்கு எந்த வினாடி எழுதி வச்சானோ அது வாட்டு தன்னால வந்து நம்மளை கூட்டிட்டு போயிடும். அந்த மாதிரி தான் நமக்கு எழுதுன ரிஸ்க் வந்து தன்னால நம்மகிட்ட என்ன செஞ்சிடறேன் வந்து சேர்ந்துரும். ஒரு சபையில வச்சு எல்லாரும் கொடுப்பாங்க ஐஸ்கிரீம், 10 பேருக்கு கொடுப்பாங்க. அல்ல வந்து 9 பேருக்கு தான் அதை எழுதி வச்சிருப்பான், ஒருத்தருக்கு எழுதி இருக்க மாட்டான். வாங்கினா 10 மண்ணில் கொடுத்துரும். எல்லாரும் கொடுத்தாங்க, அவங்க இல்ல அதுக்கு என்ன பண்ற, அவனுக்கு இல்ல எழுத 9 பேர் சாப்பிட்டுட்டா என்ன செய்யணும்? சரி அவனுக்கு இல்ல, இதை கொடுக்கும்போது ஆச்சரியமா இருக்கு, எப்படி இல்ல அவனுக்கு கிடைக்குது. அந்த விதி நமக்கு தெரிஞ்சிருந்தா, அந்த விதி தெரிஞ்சிருந்து நம்ம பார்த்தோம்னு சொன்னா அது என்ன இவனுக்கு எழுதுறீங்க இவனுக்கு சேர்த்து கொடுக்குறாங்கன்னு தெரியும். அல்ல என்ன செய்வான்? அது கிடைக்காம ஆக்கிடுவான். எழுதுலன்னா கிடைக்காது. நமக்குன்னு அந்த புரோகிராம்ல இருந்தா மட்டும்தான் கிடைக்கும்ன்றதான் இந்த ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இன்னர் ரிஸ்கல யத்லுபுல் அப்த, ரிஸ்க் வந்து அடியான தேடிக்கொண்டே வரும். கமா யத்லுபு அஜலுஹு. இப்னு ஹிப்பான்ல 3238வது ஹதீஸ்ல இதை பார்க்கிறோம். இன்னொரு இடத்துல சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லா தஸ்தப்திஉர் ரிஸ்க, கடுமையா உழைக்கிறீங்க தேடுறீங்க, மற்றவங்க எல்லாம் உழைக்கிற அதிகமா உழைக்கிறீங்க, ஆனா வருமானம் ரொம்ப கம்மியா இருக்கு. என்னடா இவ்வளவு உழைக்கிறோம், இவ்வளவு கஷ்டப்படுறோம், இவ்வளவு தேவை நமக்கு இருக்குது, எவ்வளவு பாடுபடுறோம், என்னென்ன வகையில எல்லாம் அப்படியே ஐடியா பண்றோம், அப்படியே ஐடியா பண்றோம், என்னென்னமோ பண்றோமே கிடைக்க மாட்டேங்குது, லேட் ஆகுது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா தஸ்தப்திஉர் ரிஸ்க, ரிஸ்க் லேட் ஆகுது என்று நீங்க நினைச்சிடாதீங்க. இன்னும் கிடைக்க மாட்டேங்குது, லேட் ஆகுது, இன்னும் காணாம அப்படின்னு ரிஸ்க் தாமதமாக போகிறது என்று நீங்கள் என்ன செய்யாதீங்க, ஒரு நேரத்தில் நினைத்து விடாதீர்கள். ஏனென்றால் இன்னஹு லய்யமூத்தல் அபுது, ஒரு அடியான் மரணிக்க முடியாது. ஹத்தா எப்லுகஹு ஆகிரு ரிஸ்கின் ஹுவலஹு, கடைசி அவன் திங்கிற ரிஸ்க் இருக்க அது வரைக்கும் அவனை சேராமல் அவன் சாக மாட்டான். அவனுக்கு எல்லாம் கடைசியா எழுதி வச்சது வரைக்கும், அந்த கடைசி ரிஸ்க் வரைக்கும் ஒண்ணு கூட நமக்கு எழுதப்பட்ட 90 தின்னுட்டு 10 விட்டு போயிருவீங்களா? நமக்கு என்னத்தை எழுதினானோ அதுல 1%, 1000ல் 1% கூட குறையாமல் அப்படியே நம்ம அடைஞ்சிட்டு தான் சாகும். அப்ப ரிஸ்க் என்பது நமக்கு என்ன எழுதி இருக்கிறானோ அது கண்டிப்பா அந்த செல்வம் நமக்கு கிடைத்தே தீரும், அது இல்லாமல் சாக மாட்டோம். இப்படி நம்பினா ஏன் அலைகிற, உழைக்க வேண்டியதான், கிடைக்காட்டி என்ன செய்யணும், நம்ம நினைச்சுக்கிறது உழைச்சிட்டோம்ல இருந்தா வந்திருக்கோம்ல. நம்ம மனிதன் அது அந்த சோம்பேறி மாதிரி போய் உதின்னு நம்பிக்கிட்டு உட்கார்ந்துட கூடாது வீட்டிலேயே. அது வந்துடும், தன்னால வந்துடும் அப்படின்னு கடைக்கு போகாம வேலைக்கு அது செய்யக்கூடாது. அது உனக்கு என்ன எழுதுனாலும் தெரியாது, அது தேடுங்க கொள்ளுங்க நிறைய முதல் நாள் நம்ம சொல்லிட்டோம். பொருளாதாரத்தை தேடுவதற்கான கட்டளை, வியாபாரத்துக்கு தொழுவன ஓடு, பணத்தை தேடு, அருளை தேடு, அதெல்லாம் கட்டளைகள் இருக்கிறது. நம்ம தேடிக்கிட்டு தான் இருக்கணும். தேடி கிடைக்கலன்னா உட்கார்ந்துடக்கூடாது. என்ன நினைக்கணும், தேடணும் கிடைக்கல, அப்ப ப்ரோக்ராம்ல இல்ல நாளைக்கு தேடி பார்ப்போம், இன்னைக்கு இந்த ப்ரோக்ராம்ல எழுதல போல இருக்கா, அவ்வளவுதான் எழுதிருக்கான், நாளைக்கு தேடுவோம், கூட கிடைச்சிருச்சா அவன் இன்னைக்கு எழுதிருக்கான், இப்படி நினைச்சுக்கணுமே தவிர என்ன செய்யக்கூடாது, கிடைக்கலன்னு வெப்சைட் போயிடக்கூடாது. அதுக்காக அல்லாஹ் எழுதுனது வரும் உட்கார்ந்துட்டு இருக்க கூடாது. இபாதத்தை எப்படி அல்லாஹ் சொர்க்கவாசி நரகவாசி எழுதுறானோ அதனால நம்ம தொழுவாம நோம்பைக்காம இருக்க முடியுமா? நல்ல வேண்டி எழுதுனா நான் சொர்க்கத்துக்கு போயிருவேன், கெட்ட வேண்டி எழுதுனா நரகத்து அப்படி இருக்க முடியுமா? நமக்கு கட்டளை என்னவோ அதை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதே நேரத்தில் எப்படி நம்பணும், இந்த மாதிரி அல்லாஹ் நாடுனா கண்டிப்பா நமக்கு கிடைச்சிடும், நம்ம உழைக்கிற வேண்டிய உழைச்சு விட்டோம் அல்லாஹ் பாத்துக்கிடுவான்,
இது எப்படி இருக்குது? அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, நல்லபடியா நீங்க ஃபஜ்மலு பித்தலபி, தேடுற விஷயத்துல நீங்க என்ன செய்யுங்க, அழகான முறையில தேடிக்கிட்டே இருங்க, அது வேற விஷயம். ஆனால் கடைசி ரிஸ்கை நீ சாப்பிடுற வரைக்கும், நீ அடையிற வரைக்கும், கடைசி சட்டையை நீ போடுற வரைக்கும், கடைசி பேனாவை நீ எடுத்து எழுதுற வரைக்கும், கடைசி செருப்பை மாற்ற வரைக்கும், திங்கிறது மட்டும் ரிஸ்க் எல்லாம் தான். ரிஸ்க்னா நீங்க உணவன் பண்ணி நினைச்சிட கூடாது. கடைசி பாயில நீ படுக்கிற வரைக்கும், லாஸ்டா நீ படுப்ப அப்படி ஒரு பாய்க்கு எல்லாம் எழுதி வச்சிருந்தான்னு சொன்னா அந்த பாய் உனக்கு வந்துடும். கடைசி தலைவாணி, கடைசி டிவி, கடைசி பிரிட்ஜ் எல்லாம் உனக்குன்னு எழுதுன எதுவா இருந்தாலும் சரி, இந்த கடைசியா இருக்குமே அது வரைக்கும் வந்துடும் சொல்லும் போது என்னது போட்டு பதற, உனக்கு உள்ளதான் எல்லாம் ப்ரோக்ராம் பண்ணியாச்சுல அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. இதுவும் இப்னு ஹிப்பான்ல 3239வது ஹதீஸ்ல இதை பார்க்கலாம். அது மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப ஒரு அழகான ஒரு அறிவுரைய, அவங்களுடைய பெரியப்பா மகன் இப்னு அப்பாஸ் சின்ன அவர் இளைஞரா இருக்கிறாரு, அவருக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யா குலாம் சிறுவரே. அப்ப சிறுவரா இருக்கிறார். அப்ப அவர் சொல்றாங்க, யா குலாம் சிறுவரே, இன்னி அல்லிமுக கலிமாத்தின், உனக்கு நான் சில சொற்களை கற்றுத்தர போறேன். நீ சொந்தக்கார அவர் இருக்க, என் தம்பி அவர் இருக்கிற, உனக்காக என்ன செய்ய போறேன், சில சொற்களை சில அறிவுரைகளை நான் உனக்கு கூற போறேன், கவனமா கேட்டுக்க அப்படின்னு சொல்லி இப்னு அப்பாஸுக்கு சொல்லிட்டு, யஹ்ஃபல் இல்லா யஹ்ஃபலுக, அல்லாஹ் விஷயத்துல நீ பேணுதலாக நடந்து கொள், அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான். அல்லாஹ் விஷயத்துல அல்லாஹ் என்ன நமக்கு செய்ய சொல்றானோ, என்னென்ன செய்யக்கூடாதுங்கிறானோ அதுல ரொம்ப கேர்ஃபுல்லா கவனமாக நடந்துக்க. யஹ்ஃபல் இல்லாஹ தஜிதுஹு திஜாஹக, அல்லாஹ் விஷயத்துல நீ பேணுதலா நடந்து கொண்டால் அவனை கண் முன்னே நீ காண்பாய். அவனை காண்பாய்ன்னு என்ன அர்த்தம்? அவனுடைய அருள், அவனுடைய உதவி, அவனுடைய கண்காணிப்பு இதெல்லாம் என்ன செய்யும், நமக்கே தெரியும். அல்லாஹ் இருந்து நம்ம பார்த்துட்டு இருக்கான்னு தெரியும். அப்புறம் சொல்றாங்க, இதா சஅல்த, ஏதாவது கேட்கிறதா இருந்தா ஃபஸ்அல் இல்லா, அல்லாஹ்ட்ட போய் கேளு. வைதஸ்த அன்த, ஏதாவது உதவி கோருவதாக இருந்தால் ஃபஸ்தைன் பில்லாஹ், அல்லாஹ்ட்ட உதவி தேடு. சொல்லிட்டு சொல்றாங்க, வஅலம், நல்லா தெரிஞ்சுக்க, அன்னல் உம்மத்த லபிஜ்தமாத், ஒட்டுமொத்த மனித குலமே ஒன்னாக சேர்ந்து, அலா அன் யன்பவுக பிஷையின், உனக்கு எதையாவது தந்து உதவுவதற்கு முயற்சி பண்ணுவார்களேயானால், லம் யன்பவுக இல்லா பிஷையின் கத் கதபஹு அல்லாஹு லக, உனக்கு அல்லாஹ் எதை எழுதி இருக்கிறானோ அதை தவிர வேற ஒன்றை அவர்கள் உனக்கு தர முடியாது. உலகமெல்லாம் சேர்ந்து ஒரு 1000 கோடி தரேன்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஆனா அல்லாஹ் எனக்கு 10 ரூபா தான் எழுதி வச்சிருக்கான், வெறும் 10 ரூபா, அது கிடைக்காது. அல்லாஹ் எழுதி இருந்தா தான் செய்ய முடியும், தர முடியும். அழகா சொல்றாங்க. இது முக்கியமான பேசிக் இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கை. இந்த கொள்கை பொருளாதாரத்தை வரைக்கும் முக்கியமா, இது பொருளாதாரத்துக்கு உள்ளது, எல்லாத்துக்கும் உள்ளதா இருந்தாலும், புள்ள குட்டி மனைவி மக்கள் எல்லாத்துக்கும் உள்ளதா இருந்தாலும் பொருளாதாரத்துக்கு முக்கியமா பொருந்தக்கூடியது. சொல்றாங்க, அண்ணல் உம்மத்தை, ஒட்டுமொத்த சமுதாயம், லபிஜித்தமாத்து, எல்லாரும் ஒன்றாக திரண்டு, அலா என்பவுக பிஷையின், உனக்கு எதையாவது தந்து உதவுவதற்கு அவர்கள் முயற்சி பண்ணுவார்களே ஆனால், லம் என்பவுக, உனக்கு அவங்களால் உதவவே முடியாது. இல்லா பிஷையின் கத் கதபஹு அல்லாஹு லக, அல்லாஹ் உனக்கு எதை பதிவு செய்து வைத்திருக்கிறானோ அந்த பொருளை தவிர அதை தாண்டி வேற ஒன்றை உனக்கு தர முடியாது சொல்றாங்க. ஒல விஜித்தமவும் அலா எவருக்க பிஷையின், உனக்கு எதையாவது இடைஞ்சல் பண்ண நினைச்சாங்கன்னு வையி, அல்லாஹ் விதியில எழுதலன்னு வையி, ஒன்னும் பண்ண, உலகமே திரண்டு உன் தலையை சீவுறதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. உன்னைய சீவை 7 நல்லா எழுதி வச்சிருக்கான், நீ கணக்குல விழுந்தா சாவு எழுதி வச்சிருக்கான்னா அப்படித்தான் சாவு வைய தவிர தலை எடுத்துருவானுல, எவனுக்கு எடுக்க முடியாது. அப்ப அல்லாஹ் எந்த மாதிரி நமக்கு எழுதி வைத்திருக்கிறானோ அதை யாரால மீற முடியாதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ரூஃபியாத்தில் அக்கலாம், இப்னு அப்பாஸ் நல்லா விளங்கிக்க, எழுதுகோள்கள் எழுதப்பட்டு எடுத்து வைக்கப்பட்டு விட்டது. ஜப்பத்தி சுஹுஃபு, ஏடுகள் காய்ந்து விட்டன. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எழுத வேண்டியெல்லாம் எழுதி அதுக்கு தனியா வச்சுட்டான்ல, முடிஞ்சு வச்சு கதை. எழுதுற பேனா இருக்குல்ல, அதுக்கு ஓரம் கட்டி வச்சுட்டான், புதுசா இனிமே எழுதுறதுக்கு ஒண்ணும் இல்ல. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, என்னென்ன உனக்கு கிடைக்கும் எல்லாம் எழுதி முடிச்சாப்ப, ஏடுகள்லாம் எழுதி பினிஷ் எல்லாத்தையும் போட்டான் ஒரு பக்கத்துல. அதான் நடந்துகிட்டு இருக்கு நீங்க உலகத்துல. எழுதுறதுக்கு உள்ள பயன்படுத்தின கருவி இருக்குல்ல, எழுதியாச்சா, நீ ஒரு பக்கம் கடை, நீ ஒரு பக்கம் கடை, அவன் பாட்டுக்கு பாத்துக்கிட்டு இருக்கான், அவன் எழுதுறது நடக்குதான்னு இது, அது பாட்டுக்கு ப்ரோக்ராம் பண்ணிவிட்டான். மனுஷன் அப்படி பண்றானே, அவன் பாட்டுக்கு கம்ப்யூட்டர்ல உட்காந்துக்கிட்டு 10 ப்ரோக்ராம் கொடுத்து ஆர்டர் பண்ணிட்டான், உட்காந்து பாத்துட்டு இருக்கான். அது பாட்டு செய்யுதுல, இதை முதல் செட்டப் பண்ணுது, 2 அதை செட்டப் பண்ணுது, இதை காப்பி பண்ணுது, டெலிட் பண்ணுது, ஒரு 20 ப்ரோக்ராம் ஒண்ணு அடிச்சு விட்டான்னு செய்யுது. மனுஷனே இப்படி நீ பண்ண நல்லா பண்ண மாட்டானா? நம்மளே என்ன செய்யறோம், பல ப்ரோக்ராம்ல ஒன்னா இருந்து ஒரு கமாண்ட் கொடுத்துட்டு வந்துடுறோம், அது பாட்டுக்கு என்ன செய்யுது,
ஆடியோ அதுவா செட்டப் பண்ணுது, கலரை தனியா அதுவா செட்டப் பண்ணுது, விண்டோஸ் தனியா செட்டப் பண்ணுது, தேவையான சாப்ட்வேர்களை அதுவா செட்டப் பண்ணுது. செட்டப் பண்ணிட்டு ரீஸ்டார்ட் பண்ணா தான் சரியா வரும். அதுவா ரீஸ்டார்ட் ஆகி மறுபடியும் அதுவா என்ன பூட்டாயி உள்ள போவது எல்லாம் பாக்குறமா இல்லையா? ஈத்துவம் மூரிரை கொள்கையை விளக்கும் முப்பற்ற மாத இதழ் பிஜே எம்.ஏ. சுலைமான், ஷம்சுல்லுஹா, சைஃபுல்லா ஹாஜா இன்னும் பல சிறந்த அறிஞர்களின் கருத்து கருவூலங்கள் இன்னும் பல சிறந்த அம்சங்களுடன் வெளிவரும் ஏகத்துவம் இதழை படித்து உங்கள் மார்க்கறிவை வளர்த்துக் கொள்ளுங்கள். ஆண்டு சந்தா உள்நாடு 100 ரூபாய், வெளிநாடு 400 ரூபாய், தனி இதழ் 9 ரூபாய். உங்கள் டிராஃப்ட்களை ஏகத்துவம் இலக்கம் 30 அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 3 என்ற முகவரிக்கு அனுப்புவீர்கள். அப்ப மனுஷன் உனக்கு ஏழும்னா அவன் எழுதி வச்சுட்டு ஏழாதப்ப அப்ப ரப்பல் ஆலமீன் உனக்கு எழுதி வச்சுட்டாங்கிறது நம்பணும்னு சொல்லி இதான் முக்கியமா இதை நம்பணும். ருஃபியாத்தில் அக்லாம் வ ஜஃபத்தி ஸுஹுபு, எழுதுகிற ஏடுகள் எல்லாம் சுருட்டி வைக்கப்பட்டு காய்ந்து விட்டது. எழுதி காஞ்சி போச்சு, அழிக்க முடியாத திருத்தம் கிடையாது. எழுதுவதற்குரிய பேனாக்களும் எடுத்து ஒதுக்கி வச்சாச்சு. இனிமே போய் அதுல சேஞ்ச் பண்றதுக்கு வேலையே இல்லை. அப்ப என்ன நம்பணும்? எல்லாம் முடிச்சு விட்டான், வேலையை முடிச்சுட்டான். அவன் என்ன செஞ்சாலும் நன்மையா தான் இருக்கு. கிடைக்கிறத வச்சுக்கிட்டு போய்கிட்டு இருப்போம். அதிகமா கிடைக்கிறதுக்கு பாடுபடுவோம், அதிகமா கிடைக்க பாடுபடுவோம், கிடைக்கிறத கொண்டு போதுமாக்கிடுவோம் என்ற ஒரு நம்பிக்கை நமக்கு வரணும் என்பதற்கு தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சொல்றாங்க. இது திருமதியில 2440வது ஹதீஸ்ல இடம்பெற்றிருக்கிறது. நமக்கு மட்டும் தவக்கல் நம்பிக்கை ரொம்ப அதிகமா இருந்தால் நம்ப முடியாத வகையில கூட அல்லாஹ் ரிஸ்க தந்துருவான். நம்புற இது பரக்கத்துங்கிறது நமக்கு தெரியாது எப்படி வருது. அந்த மாதிரி இல்லாம அதை இருக்கிறது பெருகிறது. பரக்கத்துனா என்ன அர்த்தம்னா ஒண்ணும் இல்லாம இருந்து வர்றதுக்கு பேர் பரக்கத்து கிடையாது. இருக்கிற 5 ரூபா 500 ரூபாய் வேலையை செஞ்சா அதுக்கு பரக்கத்து. ஜீரோவா இருக்கும்போது ஏதாவது வந்தா அது அற்புதம் தானது. ஒண்ணுமே இல்லாம இருக்கும்போது ஏதாவது கிடைச்சா அது அற்புதம். அந்த மாதிரி என்ன செய்யறான் அல்லாஹ் ஒரு அம்மாவுக்கு அதை கொடுத்தது குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை பள்ளிவாசலுக்காக அவங்க அம்மா நினைச்சாங்க, நேர்ந்து விட்டாங்க. மனிதர்களையே பள்ளிவாசலுக்கு நேர்ச்சி செஞ்சு விடுறது அந்த சமுதாயத்தில் அனுமதிக்கப்பட்டது. முந்தைய நபிமார்களுக்கு என் பிள்ளை எனக்கு இந்த பிள்ளையை தந்தீங்கன்னா பள்ளிவாசல் இறைப்பணிக்காக நான் விட்டுருவேன் அப்படிம்பாங்க. அவங்க அங்கேயே கிடந்து எந்த சம்பளம் எதிர்பார்க்காம பள்ளிவாசல் கூட்டி பெருக்கி வர்றவங்களுக்கு தண்ணி எடுத்து வைக்க அந்த வேலைகளை செஞ்சுட்டே இருப்பாங்க. அப்படி நேர்ச்சி செய்யற ஒரு வழக்கம் இருந்துச்சு. அந்த மாதிரி இந்த மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய அம்மா என்ன பண்ணிட்டாங்க, இன்னி நதர்துலக மாஃபி பத்னி முஹர்ரரா, என் வயிற்றுல உள்ள குழந்தைய உனக்காக நான் நினைச்சிட்டேன், நேர்ச்சி பண்ணிட்டேன். இந்த காலத்துல நமக்கு அனுமதி கிடையாது. பள்ளிவாசல் இருக்கிறாங்க, பள்ளிவாசல் வேலையெல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. அப்ப ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அங்க உள்ள ஒரு நபி அவங்க எடுத்து வளர்க்குறாங்க. அந்த பொறுப்பாளி யாரு, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் செய்யறாங்க. அப்ப என்ன செய்யறாங்க, மரியம் ஒரு தங்குற இடத்துக்கு வந்து பாக்குறாங்க. வஜத இந்தஹா ரிஸ்கா, சோத்துக்கு பொறுப்பாளி ஜக்கரியா தான், ஜக்கரியா நபி தான். அவர் உள்ள போறாரு, அங்க ரிஸ்க் ரெடி ஆல்ரெடி இருக்குது, ஏற்கனவே ரிஸ்க் இருக்குது. அப்ப என்ன கேட்கறாங்க, அண்ணாளைக்கு ஹாதா, இது எப்படி உனக்கு, நான் உன்ன சாப்பாடு உனக்கு தரலையே, நான் தான் உனக்கு சாப்பாட்டுக்கு பொறுப்பாளி, நான் தானே உனக்கு சோறு கொண்டு வரேன்னு, நாங்க ஒண்ணு உங்க தரவே இல்லை, நீ என்ன உள்ள சோறு வச்சு சாப்பிட்டு இருக்கிறிய, சோறோ என்னவோ சோறு, நம்ம பாத்துக்கு சோறுங்கிற அது ரொட்டியா பழமா என்னன்னு தெரியல ரிஸ்க். அப்ப அவர் சொல்றாரு, நான் சாப்பாடு கொண்டு வரும்போது உனக்கு எப்படி சாப்பாடு, அண்ணாளைக்கு ஹாதா. அவங்க என்ன செய்யறாங்க, காலத்து ஹியமின் எந்தில்லா, இது அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து கிடைச்சதுங்க. இன்னல்லாஹ யர்சுகு மய்யஷாஉ பிகைரி ஹிசாப், அல்லாஹ் நாடுனா கணக்கு இல்லாம கொடுப்பான். அப்ப இது பரக்கத்தெல்லாம் மிஞ்சின ஒரு விஷயம். பரக்கத்துனா இருக்கிறது டெவலப் ஆகுறது, இதுல இல்லாத ஒன்று உருவாகுவது. ஒரு சாப்பாடுமே அங்க இல்ல, திடீர்னு பார்த்தா சாப்பாடு இருக்குது. அப்படியும் நினையாப்புறத்தில் நம்முடைய தவக்கல் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அளவுக்கு நமக்கு இருந்தால், அது நபிமார்களுக்கு நிறைய நடந்திருக்கு. அதை சொன்னா அது நபிக்குள்ளதுன்னு சொல்லிடுவாங்க. அதுக்காக நபி இல்லாத ஒரு ஆளை சொல்றோம். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி கிடையாது, நபியா இல்லாம இருந்தும் கூட அசைக்க முடியாம அந்த நம்பிக்கை நமக்கு எந்த அளவுக்கு வலுவாக இருக்கிறதோ, அல்லாஹ் நினைச்சா நெஞ்சிருவான், அந்த ரிஸ்க்கு கூட தருவான். அதுல ஒண்ணு ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணு கிடையாது. இது குர்ஆன்ல 3வது சூராவுல 37வது வசனத்தில் இதை பார்க்கலாம். இத ஏன் இதை மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மட்டும் உள்ளன்னு சொல்றோம்னு கேட்டா, அல்லாஹ் அப்படி ஒரு இடத்துல நம்ம கேரண்டி தர்றான். நம்ம தான் நம்புறது இல்ல. அல்லாஹ் எப்படி கேரண்டி தர்றான், ஒமை யத்தகில்லாஹ், யார் அல்லாஹ்வை அஞ்சுகிறானோ, அஞ்ச வேண்டிய விதத்துல அல்லாஹ்வை அஞ்சுகிறானோ, யஜ்அல் லஹு மஹ்ரஜன், அவனுக்கு ஒரு போக்கிடத்தை அல்லாஹ் நிச்சயம் ஏற்படுத்துவான். ஒரு போக்கிடம் இல்ல, புகலிடம் இல்ல, என்ன செய்யறது தெரியல, எங்கிட்டு போறதுன்னு தெரியல, என்ன வேலை பார்க்கறதுன்னு தெரியல, எப்படி சம்பாதிக்கிறது தெரியல, எந்த கடைக்கு போறது, எந்த நாட்டுக்கு போறதுன்னு தெரியல, குழம்புறோம்ல. யஜ்அல் லஹு மஹ்ரஜன், அல்லாஹ்வை யார் அஞ்சுகிறானோ, குர்ஆன்ல அல்லாஹ் சொன்னா அதை நம்பணும். அல்லாஹ் சொன்னா நடக்கும், நம்பணும், நம்பினா நடக்கும். நமக்கு நம்பிக்கை இல்லாம பார்த்தா என்ன செய்யாது, அல்லாஹ் செய்ய மாட்டான். நினையாப்புறத்திலிருந்து அல்லாஹ் நிறைய செஞ்சு காட்டுறான் அந்த உம்மத்துக்கு. நம்ம இதையும் சேர்த்து நம்பினால் இந்த ஆன்மீக நிலையில் இன்னும் கொஞ்சம் மேம்பட்ட நிலைக்கு போயிடலாம். யஜ்அல் லஹு மஹ்ரஜன், அவனுக்கு ஒரு போக்கிடத்தை ஏற்படுத்தி, இதான் முக்கியம், யர்சுகுஹு மின் ஹைசு லா யஹ்தசிபு, அவன் நினைத்து பார்க்காத வகையில் அவனுக்கு ரிஸ்க் அளிப்பான்.
அவன் நினைச்சே பார்த்திருக்க மாட்டான். எப்படி எப்படி வந்துச்சு தெரியலங்க, இப்படி வந்து கிடக்குதுங்க, நான் நினைச்சு கூட பார்க்கலங்க, இப்படி வரும் நான் நினைக்கல. அப்படி அப்ப அல்லாஹ்வை நம்ம அஞ்சி நடந்தோமையானால் அவனுக்கு ஒரு போக்கிடத்தையும் தந்து எருசுக்குமின் ஹைதுலாய. அப்ப இது மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மட்டும் உள்ளது இல்லை. இது மரியம் அலைஹிஸ்ஸலாத்து நடந்த அற்புதம் நீங்க போயிட முடியாது. அல்லாஹ் குர்ஆன்ல இது பொதுவுங்கிறான். நீ அல்லாஹ் மட்டும் ரிஸ்க்குக்கு மட்டும், வேற வேற அற்புதங்கள்லாம் நீங்க நிகழ்த்த இயலாது. சோத்து அற்புதத்தை அல்லாஹ் நிகழ்த்த வழங்குதா, அது வந்து எல்லாருக்கும் தருவான். யாருக்கெல்லாம் தக்வா இருக்கிறதோ, யாரெல்லாம் இறையச்சத்தோடு இருக்கிறீங்களோ, நினைத்து பாராத விதத்தில் உங்களுக்கு ரிஸ்கை தருவான். உமைய தவக்கல் அலல்லாஹ், அல்லாஹ் மேல யாரு வந்து தவக்கல் வைக்கிறானோ, அசைக்க முடியாத உறுதி வைக்கிறானோ, அவன் நம்ம காரியத்துக்கு பொறுப்பாளி என்று நம்புகிறானோ, ஃபஹுவ ஹஸ்புஹு, அவன் அவனுக்கு போதுமானவன். அந்த அல்லாஹ் வந்து அந்த அடியானுக்கு போதுமா, அவன் போதும், வேற யாரும் உனக்கு தேவையில்லை. அல்லாஹ் மேல தவக்கல் வச்சுட்டேன்னு சொன்னா அவன் மட்டுமே நமக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு 65வது சூறாவுல 3வது வசனத்துக்கு எல்லாம் சொல்லி காட்டுறான். அப்ப நினையாப்புறத்தில் ரிஸ்க் தர்றதுன்னு ஒண்ணு இருக்கிறது. இது பரக்கத்தை எல்லாம் மிஞ்சின பவர். பரக்கத்துங்கிறது கொஞ்சத்துல நிறைய நன்மை வருவது. இது வந்து உண்மை இல்லாம அந்த மெட்டீரியல் நம்ம புதுசா கிடைக்கிறது. அந்த மாதிரி கூட அதான் என்ன செய்வான்ங்கிற நம்ம நம்பிட்டோம்னு சொன்னா இந்த உள்ளதை கொண்டு போதுமாக்குற ஒரு மேட்டரே கிடையாது. இதுக்கு சான்றாக நம்ம சொல்றதா இருந்தா ஒரு ஆளுடைய அசைக்க முடியாத நம்பிக்கைக்காக வேண்டி அல்லாஹ் செஞ்ச பரக்கத்து இன்னைக்கு வரைக்கும் நீடிச்சிருக்கிறது. அது என்ன பரக்கத்து? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு செஞ்சு அதை எல்லாம் சொல்லி காட்டுறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர் என்ன பண்றாங்க, அவங்களுடைய மனைவியை கொண்டு போய் ஒரு இடத்துல தங்க வைக்கிறாங்க. எந்த இடத்துல தங்க வைக்கிறாங்க? அது பாரான் பெருவழி. அந்த இடத்துக்கு பேர் என்ன? பாரான் பெருவழின்னு சொல்லுவாங்க. அந்த பாரான் பெருவழி தான் இப்ப மக்கா. இப்போதைக்கு மக்கா. அந்த காலத்துல என்னன்னு கேட்டா அது ஒரு திறந்த வெளி, பாலைவனம், எந்த ஒரு ஜனசஞ்சாரமும் இல்லாத ஒரு இடம், எந்த ஜீவனும் வாழ முடியாத ஒரு இடம். அப்படி ஒரு இடத்துல வந்து என்ன செய்யறாங்கன்னா அங்கதான் இப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கட்டின காபா இருந்த சிதிலம் அடைஞ்சு போயிடுச்சு. அல்லாஹ் என்ன நினைக்கிறான்னு கேட்டா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அங்கதான் அந்த முதல் ஆலயா தானே. குர்ஆனுடைய கருத்து பிரகாரம் இன்ன அவ்வள பைத்தின் உலியல் இன்னாசி லல்லதி பிபக்கா, மக்காவில் இருக்கிற அந்த ஆலயம் தான் உலகத்திலே முதலில் எழுப்பப்பட்ட ஆலயம். முதல்ல எழுப்பப்பட்ட ஆலயம்னா முதல் மனுஷன் தான் கட்டியிருக்கணும். பல லட்சம் வருஷமா துவாம இருந்தாங்கன்னு அர்த்தம் செய்ய முடியாது. முதல் மனிதர் கட்டி ஆலயம் எல்லாம் சொல்லிட்டான்னு சொன்னா அந்த முதல் மனிதர் தான் இதை கட்டி இருக்க வேண்டும். அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த இடத்துல என்ன செய்யறாங்க, காபாவை கட்டிடுறாங்க. கட்டி அதுல இருந்து தொழுகிறாங்க. அதனால அவர் உயரத்துக்கு காபா இருக்கும். வழங்குதா? நம்ம உயரத்துக்கு இல்லாம, 10 உயரத்துக்கு இல்லாம அவர் உயரத்தை கணக்கு பண்ணி இருக்கிற காரணம் என்ன? அவர் தொழுகிறது கட்டினதுனால உள்ள போய் தொழுகிறது தான். அது நமக்கு காபா வெளியே நின்று தொழுவது ஆயிடுச்சு. அது ஒரு பள்ளிவாசல் தான். அது காபத்துல்லா என்பது உள்ளுக்க போய் நின்று தொழுவதற்கு பள்ளிவாசல். அந்த முதல்ல கட்டப்பட்ட ஒரு பள்ளிவாசல். அந்த பள்ளிவாசல் என்ன செய்யறாங்க, ஒரு காலத்துல செதஞ்சு அழிஞ்சு போயிடுது. போன பிறகு அல்லாஹ் என்ன பண்றான், அதை புதுப்பிக்க நினைக்கிறான். புதுப்பிக்கிறதா இருந்தா எந்த இடத்துல ஒரு சொத்தை வாங்கி போட்டாலும் நம்ம அங்க இருந்தா தான் கண்காணிக்க இயலும். இந்த காலத்துல எப்படிதான், அந்த காலத்துல எப்படித்தான். நம்ம மாடு கட்டி போட்டு வந்துட்டோம்னா, நம்மள ஒரு காட்டுல போய் வீட்டை வாங்கி கட்டிட்ட மாடு வந்துட்டோம்னா எவனாவது குடி இருந்துட்டு போடான்றாங்க. கேட்டா பொசிஷன் யாருக்கு அவனுக்கு தான் கட்டம். பேப்பர் கொண்டு இருந்தாலும் சரி, ரெக்கார்டு கொண்டு இருந்தாலும் சரி, நீ போய் உட்கார்ந்துட்டா உனக்கு தான் சொந்தம். அது நம்ம நாட்டில் அப்படி இருக்கு உலகத்தில். இதனால என்ன செய்யறான் அல்லாஹ், அந்த காபாவை திருப்பி கட்டணும். அத பாரான் பெருவழியில தான் அந்த இடம் இருக்குது. அதனால என்ன செய்யி, உன் பொண்டாட்டியும் பிள்ளையும் கொண்டு அங்க கொண்டு விட்டு அது ஒரு ஊரா மாறணும், அதுல ஒரு மக்கள் தொகை பெருகணும். அதுக்கப்புறம் அந்த இடத்துல என்ன செய்யணும், இந்த குழந்தையா கொண்டே உரிய இஸ்மாயில் அவரும் வளர்ந்த பிறகு அங்க ஒரு சமுதாயம் உண்டான பிறகு நீ அந்த இடத்துல காபாவை கட்டுங்கிறதுக்காக வேண்டி, காபாவை கட்டுறதுக்கு முன்னாடி உள்ள பேசிக் அல்ல. நம்ம என்ன செய்யும், கட்டடம் கட்டுறாந்தா சிங்கள சிமெண்ட் சேர்ப்போம். அல்ல என்ன பண்றான், கட்டடம் கட்ட போய் மக்களை சேர்க்கணும் நினைக்கிறான். ஒரு இடத்துல கட்டட வழிபடுறது தானே காபா கட்டணும். மக்கள் அங்க உண்டாகணுமா இல்லையா? அதை கொண்டே உண்டாக்க கொண்டே வைக்கிறார். எந்த நம்பிக்கையில வைக்கிறாரு, பாலைவனத்தில் ஒண்ணுங்க புல்லு கூட இருக்காது, புற்பொண்டு கூட திங்கிறதுக்கு இருக்காதுங்க. அதை பற்றி திங்கலாம்னா தண்ணிக்கு என்ன பண்ணுவாங்க பாலைவனத்துல, அதுவும் இருக்காது. இவ்வளவு நம்பிக்கை பார்த்தீங்களா? அல்லாஹ் மன நம்பிக்கை. அல்லாஹ் சொல்றான் உன்னை விடுவேன், அந்த இடத்துல அவன் ஏதாவது செய்வான் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாரு, பச்சிலம் குழந்தையும் மனைவியும் கொண்டு ஒரு ஒண்ணுமில்லாத இடத்துல விட்டுட்டு வந்துடுறாரு. வந்தா என்ன ஆச்சு, அல்லாஹ் பறக்க செய்யறான். வானவர் அனுப்பி தண்ணி தாகத்துக்கு அலையும் பொழுது வானவர் மூலமாக அந்த ஜம்சம்ங்கிற ஒரு கிணத்தை தோன்றான். அதுதான் பறக்கத்து. உலகத்திலே இன்னைக்கு நிரூபணமான பறக்கத்து எது? இதுக்கு நிகரான பறக்கத்து எதுவுமே கிடையாது. 20 லட்சம் மக்களுக்கு சப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கு, பத்த மாட்டேங்குது. எப்படி அது உண்டாவது? பாலைவனத்தில் இப்படி இவ்வளவு தண்ணி, எந்த தண்ணியாவது 5000 10,000 வருஷமாக இருந்துகிட்டே இருக்குமா வத்தாம இப்படி இருக்குதே. இத்தனை வந்து ரமலான்லாம் பாத்தீங்கன்னா ஹஜ்ஜுக்கு நிகரான கூட்டங்க அலமோதும்.
3 பேருடைய தேவைகளை பூர்த்தியாக்குகிறது. எல்லாம் அது டின்னா எடுத்துட்டு வந்துடுறாங்க. அங்க போய் குடிச்சிட்டு வர்றது பத்தாதுன்னு சொல்லிட்டு டப்பா அடிச்சடிச்சு வர கொண்டு வந்துடுறான். அப்ப 20 லட்சம் பேர் 40 லட்சம் பேருடைய தண்ணியை கொண்டு வரான். இவ்வளவு நடந்தும் கூட அவ்வளவுக்கு இன்னைக்கு சப்ளை பண்ணிட்டு இருக்குது. பறக்கத்திற்கா இல்லையா? அது அல்லாஹ் சொல்லி அல்லாஹ் நினைச்சான்னு சொன்னா இப்படிலாம் பறக்கத்துக்கு நம்பணும். இந்த தம்சமுக்கு நிகரா பறக்கத்துக்கு உதாரணம் வேண்டியதில்லை. அதான் இப்ராஹிம் நபி என்ன சொல்றாங்க? ரப்பனா இன்னி அஸ்கந்து துர்ரியத்தி பிவாதின் கைரி தி ஸரஇன் இந்த பைத்திக்கல் முஹர்ரம். இறைவா, புனிதமிக்க உன்னுடைய ஆலயத்தின் அருகிலே என்னுடைய குடும்பத்தாரை நான் குடியமர்த்தி விட்டேன், நீ தான் உங்களுக்கு ரிஸ்க் கொடுக்கணும்னு சொல்லிட்டு வந்தார். இது திருக்குர்ஆன்ல 14வது சூறாவுல 37வது வசனத்தில் இதை பார்க்கலாம். கொடுத்தானா இல்லையா? அந்த தண்ணியை உண்டாவுது, தண்ணியை வச்சு மக்கள் உண்டாவுறாங்க, மக்களை வச்சு ஊர் உண்டாவுது, ஊர் உண்டான பிறகு காபத்துல்லா கட்டுறாங்க. அப்ப அந்த அல்லாஹ் வந்து ஒரு பரக்கத் செய்ய நாடித்தான்னு சொன்னா அது பொட்டல்லையும் செய்வான், பாலைவனத்திலையும் செய்வான். இன்னைக்கும் பாலைவனத்தில் பறக்கிறது வேற பறக்க செய்யறானே, தோண்டும் பொழுதெல்லாம் பெட்ரோல் கொடுத்துட்டு இருக்கிறானே. அப்படி எல்லாம் அல்லாஹ் நினைச்சான்னு சொன்னா எதுல தான் வருதுன்னு சொல்லவே இல்லாது. எதுல வேண்டாம் என்ன செஞ்சிருவான் அல்லாஹ் தந்துருவான் என்பதற்கு இதெல்லாம் என்ன இருக்குது? ஆதாரமாக இருக்கிறது. இதை வந்து நம்ம நம்ப வேண்டும். அடுத்த நபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முத்தாய்ப்பாக நமக்கு வந்து சொல்லி காட்டுகிறார்கள். ஒரு மனிதன் தாயுடைய கருவறையில் இருக்கும் பொழுது 4 விஷயங்கள் தீர்மானிக்கப்படுகிறது. என்ன 4 விஷயம்? ஆம்பளையா பொம்பளையா? மலக்கு கேட்பாரு. அப்ப அவன் உருவாயிருக்காது. அல்லாஹ் என்ன செய்ய? ஆம்பளையா பொம்பளையா என்ன எழுதான்னு மலக்கு கேட்பாரு. ஆம்பளை எழுதிக்க, எல்லாம் எழுதி விட்டுருவான். பொம்பளை எழுதிக்க. நல்லவன் கெட்டவன் எழுதப்படுது. நல்லவனா கெட்டவனா? நல்லவன் எழுதிக்க, கெட்டவன் எழுதிக்க. அப்புறம் ரிஸ்க், என்ன ரிஸ்க்? அது பூரா ரிஸ்க்னா என்ன? ஒரு இதுல ரிஸ்க் பெரிய பட்டியல். நம்மளே ஒரு பெரிய ஒரு சிம் கார்டுல என்ன செய்யறோம்? மெமரி கார்டுல 7 GB 8 GB வைக்கிறோமா இல்லையா? அது மாதிரி அவர்கிட்ட செய்வாரு. அவரும் அம்புட்டு எழுதி விடுவாரு. ஒவ்வொரு நாளும் திங்கிறது வரைக்கும் அம்புட்டு வரு. அதெல்லாம் ஒரு பெரிய கஷ்டம் கிடையாது. அதெல்லாம் எழுதி விட்டுருவாரு, உள்ளுக்குள்ள இருக்கும். அது மாதிரி என்ன செய்யறது? அஜல், எப்ப சாவுவான், மௌத்து. 4 விஷயம் முன்னாடி எழுதப்பட்டு போயிடுது. அதனால நம்ம நம்பணும், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு ஒன்றை புரோகிராம் பண்ணி விட்டான் என்று சொன்னால் அது நடந்தே தீரும். அதுல எந்த விதமான மாற்றமும் வராது என்று நம்பினால் உள்ளதை கொண்டு போதுமாக்குதல் என்பது தன்னால வந்துடும்.